ஃப்ரெண்ட்ஸ், பிரசித்தி பெற்ற திருப்பரங்குன்றத்து முருகன் கோவில் பக்கத்திலேயே பழமையான ஆதி காலத்து சிவன் கோவில் ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. முருகன் கோவில் பக்கத்திலேயே அருமையான இந்த சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் கோவில். இந்த கோவில் ஆதி சிவன் கோயில்னு சொல்லுவாங்க. முருகன் கோவில் வாசல்ல இருந்து பார்க்குறப்பவே இந்த சிவன் கோயில் தெரியும். நிறைய பேர் முருகனை மட்டுமே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் இங்கேயும் சிவனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க அம்மா அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு போகிறது தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லி இங்கே பூஜை செய்கிறவர் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற இந்த ஆதி சிவன் கோயிலை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சிவன் கோயிலில் மற்ற சிவன் கோயிலில் நடக்கிற மாதிரியே பிரதோஷ பூஜை, சிவராத்திரி, மற்ற பௌர்ணமி, அமாவாசை எல்லாமே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. முருகன் கோவில் எப்பவும் ஜேன்னு இருக்கும். ஆனால் இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியாததுனால மக்கள்லாம் முருகனை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இங்கேயும் தரிசனம் பண்ணுறது சிறப்புன்னு சொல்லி இங்கே உள்ள ஐயர் சொல்கிறாரு. பூஜை பண்ணுறவர் ரொம்ப விசேஷமான இந்த சிவனையும் மீனாட்சி அம்மனையும் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அவங்களுக்கு வேண்டுதல்லாம் நிறைவேறதுக்கு அவசியம் ஒரு முறை முருகனை தரிசனம் பண்ணிட்டு மீனாட்சி அம்மன் சொக்கநாதரையும் தரிசனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷமாக இருக்கும்னு சொல்கிறாரு. இந்த கோயிலுக்கு வர்றவங்க அவசியம் கோயில் சந்நிதிக்கு பின்னாடி இருக்கிற அந்த வன்னி மரத்தையும் பூஜை பண்ணுறது நல்லதுன்றாங்க. பொதுவாகவே வன்னி மரத்தில் இருக்கிற பிள்ளையார் அவ்வளோ விசேஷமானவர், சிறப்பானவர்னு சொல்லுவாங்க. அரச மரத்து பிள்ளையார் எந்த அளவுக்கு விசேஷமோ அதே அளவுக்கு வன்னி மரத்துக்கு அடியில் இருக்கிற பிள்ளையாரும் விசேஷம்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் நெல்லி மரமும் வன்னி மரமும் சேர்ந்த மாதிரி இருக்குது. அந்த மரத்துக்கு அடியில் பிள்ளையார் இருக்கார். அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு நாம் வேண்டுதல்லாம் சொல்கிறப்ப நிச்சயம் அது சீக்கிரம் நிறைவேறும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வன்னி மரம் வெற்றியை தரக்கூடிய மரம்னு சொல்கிறாங்க. பாண்டவர்கள் வனவாசம் சென்றப்ப அவங்களோட ஆயுதத்தெல்லாம் வன்னி மரத்தை அடியில் வச்சு தான் பூஜை மறைச்சி வச்சுட்டு அப்புறம் எடுத்து அதை போரிட்டு வெற்றி கொண்டாங்கன்றது புராணம் சொல்லுது. அந்த அளவுக்கு விசேஷமான அந்த வன்னி மரத்தில் நம்ம வேண்டுதலை செய்கிறப்ப நிச்சயம் அதை சீக்கிரமே நிறைவேறும்னு சொல்லி நம்பிக்கையாக அங்கே உள்ளவர் சொல்கிறாங்க. இந்த வன்னி மரத்துக்கு கீழே அதுவும் தசமி திதி அன்னைக்கு மாதம் வர்ற வளர்பிற தேய்பிற தசமி திதி அப்போ ஒரு தீபம் ஏற்றி வச்சு வணங்கிட்டு வர்றது அவ்வளோ நல்லது. ஒரே ஒரு அருகம்புல், ஒரு தீபம், நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம், உங்களுக்கு எது விருப்பமோ அந்த தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் உங்கள் வேண்டுதலை சொல்லிட்டு வர்றப்ப அந்த வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும்னு சொல்லி நம்பிக்கையாக சொல்லி இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. அந்த வன்னி மரத்து விநாயகரை வழிபடுறது விசேஷம். அரச மரத்து விநாயகர் விசேஷமானதை மாதிரி வன்னி மரத்து விநாயகரும் ரொம்ப விசேஷமானவர். அவசியம் நீங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு போகிறப்ப இந்த கோவிலுக்கு போய் வன்னி மரத்து விநாயகரையும் வணங்கிட்டு மீனாட்சி அம்மன் சொக்கநாதரையும் வணங்கிட்டு வர்றப்ப உங்கள் கோரிக்கைகள் சீக்கிரமே நிறைவேறும். நெல்லி மரம் வன்னி மரம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சிறப்பானது, விசேஷமானதுன்னு சொல்லி இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. அவசியம் ஒரு முறை இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் வேண்டுதல்லாம் நிறைவேறி மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு இறைவன் அருள் புரிவார்.